மன்னர் தன்னோட 2 மகன்களையும் கூப்பிட்டு, "அந்த மலை மேல இருக்கிற மலர எடுத்துட்டு வந்தா தான் உங்களுக்கு இந்த நாடு" அப்படின்றாரு. ஏன் அவரு அப்படி சொன்னாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆட்சி செஞ்சுட்டு இருக்க மன்னருக்கு வயசாயிட்டு இருக்கனால, தன்னோட 2 மகன்ல யாராவது ஒருத்தன அரசராக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. 2 பேரும் தன்னோட மகன் அப்படின்றனால, அவங்களுக்கு பதவி குடுக்காம, அவங்களுக்கு பொறுமை, வலிமை, அப்புறம் கருணை இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக கூப்பிட்டு, அந்த மலை மேல இருக்க மலர எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாடு அப்படின்றாரு. ஸோ 2 பேரும் மலை நோக்கி போறாங்க. போறப்ப பாத்தீங்கன்னா, அந்த போற வழியில ஒரு மிகப்பெரிய ஆறு இருக்கு. அதுல வெள்ளமா இருக்கு. ஸோ மூத்த பையன் அதெல்லாம் பார்க்காம அப்படியே குதிக்கிறான். அந்த வெள்ளத்துல அப்படியே அடிச்சு பாதி தொலைவு போறான். ஆனா 2வது பையன் ஐயோ வெள்ளமா இருக்கு. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையா காத்திருந்து, அங்க படகு எதனா வருமான்னு பார்த்து ஆத்தங்கரையில அப்படியே உக்காந்துருக்கான். அப்புறம் அந்த படகு வந்தோடனே அதுக்கப்புறம் அந்த படகுல ஏறி பொறுமையா அந்த ஆற்ற கடந்து அப்படி போறான். போற வழியில பாத்தீங்கன்னா, ஒரு மலையடி வாரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு தாத்தா உக்காந்துருக்காரு. முதல் பையன் என்னதான் அங்க போனாலும் அந்த தாத்தாவை கண்டுக்கல. அந்த தாத்தா பாத்தீங்கன்னா, தாகத்துக்காக யாராவது தண்ணி குடுப்பாங்களா அப்படின்ட்டு முடியாம உக்காந்துருக்காரு. 2வது பையன் போன உடனே அவருக்கு பாத்தீங்கன்னா, தன்னோட கையில இருந்த அந்த குடுவை மூலியமா அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து அவருக்கு குடுத்து, அப்படியே "நல்லா இருக்கீங்களா தாத்தா? ஓகேவா? இப்ப உடம்பு பரவாயில்லையா?" அப்படின்லாம் கேட்டு விசாரிச்சு, அப்படியே ஒரு கருணையோட செயல்படுறான். செயல்பட்ட உடனே அந்த தாத்தா கேட்கிறாரு, "எங்கப்பா போற?" அப்படின்ட்டுன்னு. "இல்ல இந்த மாதிரி அப்பா சொன்னாரு. அதனால நான் போறேன்" அப்படின்ட்டுன்னு. "சரி வா, உனக்கு நான் உதவுறேன்" அப்படின்னு சொல்லி மலை ஏறத்துக்கு அந்த குறுக்கு வழி ஒண்ணு காமிக்கிறாரு. இப்படி ஏறுனேன்னா சீக்கிரமா மேல போயிடலாம் அப்படின்ட்டுன்னு. அப்புறம் அந்த வழி மூலியமா போய் அந்த பையன் அந்த மலரை பறிச்சுட்டு அப்பா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குறான். அப்போ அப்பா என்ன பண்றாருன்னா, "சோ நீதான்பா இந்த நாட்டுக்கு அரசன்" அப்படின்னு சொல்லி அந்த மகுடத்தை அவருக்கு சூட்டுறாரு. இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா, நல்லா ஆழமா யோசிச்சு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா, நிச்சயமா நம்மளுக்கு வெற்றி தான். அவசரப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா, மூத்த பையன் மாதிரி தான் பாதி வழியிலே அடிச்சுக்கிட்டு, எதுவுமே நம்ம முன்னேற முடியாம அவஸ்தைப்பட்டுட்டு இருப்போம். இதே தான் நம்ம தலைவரும் சோதனையை சந்திச்சாதான் என் சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதே தான் திருவள்ளுவரும் "பொறுத்தார் பூமி ஆழ்வார்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய்.